ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரவை பணியாரம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டம்ளர் ரவையை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ எந்த டம்ளரில் ரவை அளந்தமோ அதே டம்ளரில் வந்து நாட்டு சர்க்கரை, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ வந்து கொதிக்க விட்டு. ஸோ இப்போ வந்து அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பாகு பதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இந்த வெல்லம் வந்து இந்த தண்ணியில் கரைஞ்சாலே போதும். ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து இந்த ரவையை வந்து கொட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் வந்து கோதுமை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கலைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வடிகல் வச்சு இதை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது வேணும்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற போட்டுருவோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா இப்போ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தவாவில் ஊற்ற